முக்கணிகளிலும் சிறந்தது மா. ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே. தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும், என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சேதரணீஷ். நான் 6ஆம் வகுப்பு பிரிவில் பயில்கின்றேன். நான் இங்கு பேசும் தலைப்பு எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது திருக்குறள். நான் இங்கு வந்திருப்பது ஒரு பாட நூலை பற்றி பேச அல்ல. என் கையில் இருக்கும் இந்த சின்னஞ்சிறிய நூல் வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது ஒரு கால இயந்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒன்று இன்றும் இந்த 2025 நமது இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்மார்ட் போன் உலகிலும் மிக சரியாக பொருந்துகிறது என்றால் நம்ப முடிகிறதா? நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீர்கள். என் தலைப்பு திருக்குறள், காலத்தை வென்ற நவீன வாழ்வின் வழிகாட்டி. வள்ளுவ பெருந்தகை அன்று எழுதியது இன்று நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது? யோசித்து பாருங்கள். பஸ்ல சீட்டு கிடைக்கலனா, டீச்சர் மார்க் கம்மி பண்ணிட்டாங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டு சண்டை போட்டான்னா டக்குன்னு கோவம் வரும் இல்லையா? அதை நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல காட்டுவோம், ரீல்ஸ்ல சண்டை போடுவோம். ஆனா வள்ளுவர் என்ன சொன்னாங்க? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மை தோண்டுபவர்களையும் தாங்கும் பூமி போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கோபம் ஒரு பெரிய உறவை பிரித்துவிடும். பொறுமைத்தான் நமக்கு பலம். அன்றும் கோபம், இன்றும் கோபம். அதனால் பொறுமையும் இன்றும் நமக்கு தேவை. இது காலம் கடந்து நிற்கும். அடுத்ததா சில பேர் சொல்லுவாங்க, அவன் லக்கி, அவனுக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு. நாம் சோர்வாக இருக்கும் போது அப்படித்தான் தோணும். ஆனா திருக்குறள் என்ன சொல்லுது? ஊழை முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாவது உழற்றுபவர். விடாமுயற்சியோடு உழைப்பவர்கள் விதியையும் வென்று விடுவார்கள். தோல்விகள் வரலாம், ஆனால் உழைப்பை நிறுத்திவிட்டால் அங்கு வெற்றி இல்லை. இந்த ஹார்ட் ஒர்க்ஸ் பீட்ஸ் டேலண்ட் என்ற கோட்பாடு அன்றைக்கும் உண்மையாகவே இருந்தது. இன்றும் ஏஐ உலகிலும், காம்படிட்டிவ் எக்ஸாம் உலகிலும் உண்மையாகவே இருக்கிறது. நிதி மேலாண்மை. பக்கத்து வீட்டுல புது ஐபோன் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கும் ஆசை வரும். கடன் வாங்குவோம். அப்புறம் என்ன, மாத கடைசியில பர்ஸ் காலி. வள்ளுவர் அப்பவே சொன்னாங்க, வருவாயில் கால்பாகம் சேமிப்பது ஒருவன் வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதிகம் செலவு செய்யாமல் வரவுக்குள் வாழ வேண்டும். இதைதான் இன்று பினான்சியல் லிட்ரஸி என்று இந்த உலகமே கற்றுக் கொடுக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு பட்ஜெட் பிளானை கற்றுக் கொடுத்தார். மொபைல் போனும் நட்பும். இப்பெல்லாம் நம்ம எப்படி இருக்கு? வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு லைக். ஆனா ஒரு ஆபத்துனா யாரு வருவாங்க? ஆனா வள்ளுவர் என்ன சொன்னாங்க? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கு இடுக்கண் களைவதாம் நட்பு. உடை அவிந்து போனவனுக்கு கை உடனே உதவுவது போல நண்பனுக்கு வரும் துயரத்தை உடனே நீக்குவது சிறந்த நட்பாகும். திருக்குறள் என்பது ஒரு ஏட்டு சுரக்காய் இல்லை. அதை நாம் அன்றாட வாழ்வில், நம் பள்ளி படிப்பில், நம் விளையாட்டில், நம் நட்பில், இப்படி எல்லா இடங்களிலும் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக வாழ வழிகாட்டும் ஒரு வழிகாட்டி. இது நமக்கு கற்றுத் தருவது ஒரு நல்ல மாணவனாக எப்படி இருப்பது, ஒரு நல்ல நண்பனாக எப்படி இருப்பது, ஒரு நல்ல மகனாக அல்லது மகளாக எப்படி இருப்பது, நாளை ஒரு சிறந்த தலைவனாக எப்படி இருப்பது. திருக்குறள் என்பது காலத்தால் அழியாத பொக்கிஷம். அதை நாம் படித்து புரிந்து நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். என் அம்மாவின் ஆசை நிறைவேற இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த திருக்குறள் அறிவோடு நாம் மேலும் உயரப்பரப்போம். நன்றி, வணக்கம்.